ஐயா நீங்க ஓம் அப்படிங்கிற ஒலிப்பே உயிர்ல நமக்கு வளர்க்கும், அறிவு ஞானத்தை கொடுக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்குங்க ஐயா சிவாய நம, ஓம் நாராயணாய அப்படிங்கிற மந்திரங்களை நம்ம மற்றதெல்லாம் பேசணும்? இப்பதானம்மா சொன்னேன், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாயா, ஓம் சக்தி. இது மூணுமே எனக்குள்ளேயே இருக்கிறது. நான் வழிபடுறேன், கோவிலா போய் வழிபடுறேன். ஏன்னா ஓம் நமோ நாராயணா, என்னை காப்பாற்றப்பா, மூச்சா இருக்கிற நீ. ஓம் சக்தி, குண்டலி சக்தியா என் உடல்ல உஷ்ணத்தை சீரா வச்சுக்க அம்மா தாயே அப்படின்னு சொல்றேன். ஓம் நமச்சிவாயா, அப்பா நான் நல்லா பேசணும், எனக்கு ஒளி வரணும், தொத்துவாய் ஆயிடக்கூடாது, அதுக்கு நீ தான் துணைக்கணும். ஓம். அப்போ முப்பொருளையும் நான் வழிபட்டு தான் வணங்கி தான் வாழறேன். இந்த முப்பொருள் இல்லைன்னா நான்ன்றது ஒண்ணு இல்லை இல்லையா? நான்ன்றது என்னோட இருக்குன்னு தவிர நான்ன்றது ஊமேல பாயக்கூடாது. அது ஆணவத்தினுடைய உச்சம் இல்லையா? ஆனால் நான்ன்றது ஒண்ணு இல்லைன்னா நீன்றது ஒண்ணு இருக்க மாட்டேன் இல்லையா? என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, சாமி நான்ன்றமே அது ஆணவம் இல்லையா? இல்லைப்பா, அறியாமையில ஆணவம்னு சொல்ற. நான்ன்றது ஒண்ணு இல்லைன்னா நீன்றது ஒண்ணு இருக்க மாட்டேப்பா அப்படின்னு. ஏன்னு சொல்றேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய வாழ்வு நடக்கும். நான் என்ற ஆன்மா போச்சுன்னா எனக்கு வாழ்வு இல்லை. அதே மாதிரி நீன்ற ஆன்மா நான்ன்றது இருந்தா தான் உன்னை பார்க்க முடியும், உன்னை அறிய முடியும். நான் இல்லைன்னா உன்னை எப்படி அறிய முடியும்? முடியாது. அப்போ நான் அவசியம். இந்த நான்ன்றது எப்படி பட்டதா இருக்கிறோம்? பல பேருக்கு அன்பு செய்யற நானா, பல பேர் அடக்கிற நானா இருக்கக்கூடாது. அது ஆணவத்தினுடைய உச்சம். அது அதனால அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சொல்லுமா ஐயா, இந்த பிறவியில கடை தேர்றதுக்கு உங்களுடைய உபதேசங்கள் உதவுது. ஆனா அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்யணுங்க ஐயா? அடுத்த பிறவி மனிதன் ஏன் வேண்டாம்னு சொல்றேன், பலவித காரணங்கள். இல்லைன்னா மனுஷன் நான் பிறந்துக்கினே இருக்கணும், எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க. அது ஒரு விதம். ஆனா மனுஷன் சொல்றான் எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மனுஷன் சொல்றான். அதே மனுஷன் சொல்றான் 7 பிறவியும் நானே பிறக்கணும் அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 3 விதமான காரணங்கள். ஒரு பெண்ணும் ஆணும், பெண்ணுக்கு கணவன் சரியில்லைன்னா இந்த பிறப்போட செத்து போயிடும், அடுத்த பிறப்பு வேணாம் அப்படின்னு மனைவி சொல்றான். கணவனுக்கு மோசமான மனைவி கட்சி போச்சுன்னா இவகிட்ட மல்லு கட்டி வாழறதை விட நம்ம வாழவே கூடாது, அடுத்த பிறவியே வேணாம் அப்படின்னு. எல்லா கணவனும் நல்ல கணவன், மனைவியும் நல்ல மனைவி. ஆனால் உடல் உபாதை 24 மணி நேரமா என்ன வைத்தியம் பண்ணாலும் அது உடலை உபதிரம் கொடுத்துக்கினே இருந்தா இந்த மாதிரி வாழ்க்கை எது? இனி நான் பிறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 காரணத்தால பிறவி வேணான்றோம். பிறவி வேணும் அப்படின்றோம். ஊர் தாலியா இருக்கிறவன், ஊரை மோசம் பண்றவன், ஊர்ல இருக்கிற பணமெல்லாம் எனக்கே வரணும்ன்றவன், அவன் பல பிறவிகள் எனக்கு வேணும், நான் இதையே தொழில் செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வியாபாரம், ஒரு பொருள் விற்கிறேன், தப்பு இல்லை, தொழில். அந்த பொருளுடைய விலை 100 ரூபாய். அதை 100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா அது வியாபாரம். ஆனா 100 ரூபாய் பொருளை ஏமாந்தம் வந்தான் 1000 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா அது ஊர்த்தாலியா இருக்கிற விஷயம். அப்படிப்பட்டவன் என்ன நினைக்கிறான், நான் இங்கேயே இருக்கணும், மரணமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால பிறவி வேண்டாம் அப்படின்றது. எப்போ ஒரு மனிதனுக்கு உடலினுடைய ஞாபகம் இழந்துடுறானோ அப்பதான் அவனுக்கு பிறவி. எப்போ ஒரு மனிதனுக்கு உடல் மேல பற்றும், தொழில் மேல பற்றும், குடும்பத்து மேல பற்றும், பாசமும் இருக்கிற வரைக்கும் அவன் தன்னை இழக்க முடியாது. அவன் மாறி 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 பிறந்துக்கினே இருப்பான் அந்த ஆசையில. சில பேரு மரண தருவாயில இருப்பான், செத்து போயிடுவான்னு நல்லா தெரியும். ஆனா அந்த செத்து போறவங்கிட்ட எதுவுமே மகாபாரதம் படிங்க பக்கத்துல உட்காந்துருவாங்க. சில பேரு ராமாயணம் படிங்கன்னு. சரி, மகாபாரதமும் ராமாயணம் படிச்சு அவன் எழுந்து ஓடுறவனா இருந்தா பரவாயில்ல, படிக்கிறதுல நியாயம். ஆனா அவன் போறவன் எதை பண்ணாலும் பிழைக்க போறதில்லை, அவனுக்கு ஏன் அந்த மகாபாரதம் ராமாயணம் படிக்கிறது அப்படின்னா அவனுடைய மனநிலை மரண தருவாயில. இப்போ ஒரு பெண்ணையே நினைச்சுக்கிட்டு இருந்து மரணம் அடைஞ்சான்னா
அவன் பிறந்த உடனே பெண் ஆசையிலேயே தெரியும். ஒருத்த மரண தருவாயில பணத்தையே எண்ணிய மரணம் அடைஞ்சான்னா அவன் மறுபடியும் பிறந்த உடனே அந்த பணத்து குறிக்கோளே இருக்கும் பாசம் இருக்க. ஒருத்தர் திருடியே மரணம் அடைஞ்சான்னா படிக்கும் போது பக்கத்துல இருக்கிற பையன் புக்கில் இருக்கிற பேனா கூட திருடிக்குவோம். இதுதான் பிறவி குணம்ன்றது. அப்போ இந்த மனிதனுடைய மனமாகப்பட்டது தன்னுடைய உடலை மறந்து தன்னுடைய உலகத்தை மறந்து தான் உயிர் மேல எப்போ ஒருத்தன் பற்று வருதோ அவனுக்கு மோட்சம். மற்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா. இதெல்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துற விஷயம் இல்லை. நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிடுறேன், எல்லாம் வாங்கோ, நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், எல்லாம் வாங்கன்னு. ஏன்னா நானே போகணும்னா போக மாட்டேன்னா எனக்கு தெரியாது, நான் எங்க உண்ணா அனுப்புறது. அதனால தெய்வீகத்துல ஏமாத்துற விஷயம் இருக்கக்கூடாது. எது நிஜமா அதை சொல்ல அவன் எடுத்துக்கலாம் போதும். ஏன்னா இது மாதிரி பேசும்போது பல பேருக்கு என்ன இருந்தாலும் இப்படி பேசுறாரு, உண்மையை நான் ஏத்துக்கினா தானம்மா கோபமா பேசுறாரு அப்படின்றானே. போன மாசம் கிளாஸ்ல ஒரு பையன் வந்தான், நான் வேலை செய்யக்கூடாது, எந்த கஷ்டப்படக்கூடாது, வாழணும்னு செத்து போயிடுவாங்க. அது செத்து போனது 1 கோடிக்கு மேல போயிடுச்சான். ஏன் சொல்றேன்னா வாழ்க்கை சிரமப்பட்டு வாழணும். இந்த உலகத்துல கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீ கொல்ல போயிடுவ. அப்படிப்பட்ட உலகம் இது. இப்படிப்பட்ட உலகத்துல நீ உழைக்காம வாழ முடியுமா? நீ வாழணும், உன் சந்ததியை வாழ வைக்கணும். அப்ப நீ உழைச்சுதான் ஆகணும். சிரமம் இல்லாத பிறப்பே கிடையாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து ஒரு குழந்தை வெளியே வரும்போது அது பிறக்கத்தை விட செத்து போயிடலாம். அவ்வளவு சிரமப்பட்டுதான் இவ்வளவு வாயில இவ்வளவு பெரிய குழந்தை வருது. அப்போ அதை எவ்வளவு மல்லு கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு அது இந்த பூமிக்கு வந்து விழுது இல்லையா? அப்பதான் அது அடையாளம் ஆகும். ஆனா இவ்வளவு சிரமப்பட்டு அந்த தாய் வேதனைப்பட்டப்ப மறுபிறவி. ஆனா இவ்வளவு வேதனைப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கணுமானா அந்த குழந்தை பிறந்ததால தான் இவளுக்கு அம்மானே பேர் வந்து. இந்த குழந்தை பிறகுனா இவளுக்கு அம்மான்னு பேர் பிடிச்சது. அந்த பேருக்காக அவன் சிரமப்பட்டான். இவன் உலகத்துல வந்ததுக்காக இவன் சிரமப்பட்டான். அப்போ சிரமம் இல்லாத வாழ்வே இல்லையே இல்லையா? அதே மாதிரி இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது நீ இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன்னு போகாது. இது அச்சி ஒச்சி, சில பேருக்கு மலம் போயிடும் உயிர் போகும்போது, சில பேருக்கு விந்து போயிடும் உயிர் போகும்போது. அப்போ எவ்வளவு சிரமப்பட்டும் உயிர் போகுது. அப்புறம் சிரமம் இல்லாத எப்படிலாம் அப்ப வாழறது? எனக்கு கூட சொன்ன நான் தெரிஞ்சுப்பேன். அதனால உலகம்ன்றது சிரமத்துல வாழறது தான். இந்த சிரமத்தை இறைவன் பார்த்துன்னுக்கிறான். உன்னை நல்லா படிச்சுனப்பா, நீங்க ஒரு தாய் 2 குழந்தைங்க வச்சுக்கிறீங்க. இந்த 2 குழந்தைங்களுடைய எண்ணம் உங்களுக்கு தாய்க்கு என்ன வரும்? என் குழந்தைங்க அறிவாளியா இருக்கும், என் குழந்தைங்க நிம்மதியா வாழணும், என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும். இதானே ஒரு தாய்க்கு கடமை இல்ல? இல்ல என் பொருள் போய் எங்கன்னா திருட்டோம் நல்ல பணக்காரன் ஆட்டணும் நினைப்பீங்க. நல்ல தாய் நினைக்க மாட்டான், திருட்டு தாய் நினைப்பாங்க. அதனால நல்ல தாய் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டான். அதே மாதிரி நல்ல இறைவன் நினைக்கிறான், உன்னை சுத்தமா படிச்சனடா, ஏன்டா இந்த மாதிரி வேஷம் போட்டுன்னு தெரியுது, பாசத்துக்கு அடிமை ஆயிட்டியாடா, பணத்துக்கு அடிமை ஆயிட்டியான்னு இரவன் உட்கார்ந்துன்னு தலைமையில கை வச்சு அழுதுன்னுக்கிறாமா பாவம். ஒரு புள்ள கஷ்டப்பட்ட தாய் எப்படி அழுகுறாளோ அந்த இறைவன்ற தாய் இந்த மக்களை பார்த்து அழுகுறா. ஆனா அது இவனுக்கு தெரியல இல்லையா? ஏன்னா அவன் நினைச்சு படைச்சது ஒண்ணு, நீ வந்து வாழ்ந்தது ஒண்ணு. அதனால உன் வாழ்க்கையை நீ இறைவனே வருத்தப்படுற. அந்த வருத்தத்துக்கு காரணமா நீ இருக்கிற. அம்மாங்க பத்த வயிறு எஞ்சா வழங்க மாட்டடா இல்ல? இத இந்த எரிச்சியில பட்டினத்தார் சுடுகாட்டுல சொல்றாரு இல்லையா? முன்ன இட்ட தீ முப்புறத்தில, பின்ன இட்ட தீ தென்னிலங்கையில. சிவபெருமானுக்கு வந்த தீயால 3 உலகமும் அழிஞ்சுதான் ஒரு காலத்துல. பின்ன இட்ட தீ ஆஞ்சநேயருக்கு வாலில் நெருப்பு கொளுத்தி விட்டுறால இலங்கை அழிஞ்சுதான். அன்னை வயிற்றுல இருந்த தீயால நான் வந்தனா, அன்னை வயிற்றுல தீ இல்லைன்னா நான் போயிருப்பேன் துபாய். அப்போ அன்னை வயிற்றுல ஒரு தீ இருக்குது, அந்த தீயால நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதனால சொல்றேன், அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, பின்ன இட்ட முன்ன இட்ட தீ முப்புறத்திலே, பின்ன இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ முழுக்க என் உடம்புல இருக்கிற தீ என் தாயினுடைய உடம்பு வேகட்டும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் அந்த தீன்றது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா மனிதன்றது ஒருத்தர் இருக்க மாட்டேன் இல்லையா? அப்படிப்பட்ட தீயை தான் கோவில்ல கொளுத்தி வச்சு தீபமா வழிபட்டு, அப்படிப்பட்ட தீயை தான் வீட்டுல விளக்கா கொளுத்தி வச்சுன்னு வழிபட்டு.
இதுக்கு அடிப்படை என்ன? அந்த தீயா இந்த தீயான்னா உனக்குள்ள இருக்கிற தீயை பார்க்க முடியாதால வெளியே அடையாளமா வச்சு வழிபட்டு. அப்போ இறைவன் உன்னை படைச்சது அவனை வந்து அடையிறது. ஆனா நீ ஆசையில அவன் இறைவனே தெரியாம இந்த உலகத்தையே பார்த்தா வாழற. அதனால எங்க வரும் மோட்சம்?